ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒடிசாவோட லக்ஷ்மி பூஜா விளாக் தான். ஸோ இது வந்து நான் பெங்களூரில் இருந்து பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து லக்ஷ்மி பூஜா எப்போவோ நான் வந்து ஒடிசாவில் இருந்தேன். ஸோ அது வந்து ப்ராப்பராக என் மாமா பண்ணது எல்லாமே நான் விளாக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து நானாக இந்த பூஜை பண்ண போகிறேன். இந்த வருஷம் நாங்கள் புது வீட்டுக்கு வர ஷிஃப்ட் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ ஓன் ஹவுஸில் லக்ஷ்மி பூஜா பண்ணுறது ரொம்பவே விசேஷம் சொன்னாங்க. அதனால் நானே இந்த வருஷம் ஃபுல்லாமே அதாவது 4 வீக்ஸ் ஸோ அதில் நானாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். அது எல்லாமே விளாக் பண்ணி போகிறேன். இந்த விளாகில் வந்து 2 வீக்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதாவது 2 Thursday. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒடிசாவோட கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து மார்கசின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட் மந்த் வந்து கார்த்திகை, இந்த மந்த் வந்து மார்கசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து இந்த வட்டம் தான் கார்த்திகை நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்து தான் மார்கழி. அந்த மார்கழியை தான் மார்கசின்னு சொல்கிறாங்க. கார்த்திகையில் பாதி வந்துட்டு மார்கசி ஸ்டார்ட் ஆனது மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ் கேலண்டரும் ஒடிசா கேலண்டரும் ரெண்டுமே சேம் தான். நம்மளோட தைப்பொங்கல் தான் அவங்களோட மகர சங்கராந்தின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நியூ இயர், அதாவது சித்திரை மாதம் நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் நியூ இயர் சித்திரை 14 தான். ஆனால் இந்த நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இந்த மார்கசியில் வர எல்லா தேர்ஸ்டேயுமே லக்ஷ்மிக்கு உகந்ததாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. லக்ஷ்மி நாராயணா இல்லை லக்ஷ்மி மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டாக பேர் அதுதானு எனக்கு தெரியல. எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு இந்த தானியங்கள்லாம் போடுறதுக்காக அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி ஃபேஸ் இருக்கும். நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. அதோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதுக்கு வந்து லக்ஷ்மி ரூபம் இருக்கும். எவ்ரி இயர் வந்து பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு இயரிங் டெக்கரேஷன்லாம் இது பண்ணி வைப்பாங்க. மட்டும் இல்லாமல் நெற்கதிரிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டு மேலே வந்து கொத்தா வச்சு அதை வந்து கவர் பண்ணி அதுதான் சாமியாக விளையாடுவாங்க. நெற்கதிரிகள்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொத்தா விற்கும். அதை வாங்கிட்டு நம்ம தலைவாசலில் இல்லை பூஜை ரூம் அறையில் இங்கெல்லாம் வைப்பாங்க. என்கிட்ட வந்து லாஸ்ட் இயர் நான் ஒடிசாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இங்கே வச்சு நான் சாமி கும்பிட்றேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு அதையும் நெக்ஸ்ட் இயர் வந்து நியூவாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்கிட்ட இல்லாதனால நான் அதையே வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறம் ஒரு மெயின் திங், அது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பச்சரிசி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து ரங்கோலி போடுவாங்க. ரங்கோலினா வீட்டு வாசல் ஃபுல்லாக போட்டு அப்புறமா அந்த லக்ஷ்மி பாதத்தை வந்து வரைஞ்சி அதுலலாம் இல்லைன்னா தாமரை பூ இருக்கு இல்லையா, லோட்டஸ் ஃப்ளவர், அதை வந்து வரைஞ்சி அதை வந்து லக்ஷ்மியை வாசல்லேருந்து அழைச்சிட்டு வர மாதிரி வெளியே வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் போட்டு அப்புறம் பூஜை ரூம் வரைக்கும் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். கொஞ்சம் நேரம் ஆன அப்புறமா அந்த அரிசி மாவுக்கு வந்து எறும்பு இதெல்லாம் வந்து சாப்பிடும். அது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் கூட நம்ம ட்ரெடிஷ்னலாக அரிசி மாவில் தான் நம்ம கோலம் போடுவோம். ஆனால் இப்போ தான் நம்ம கோலப்பொடி, ரங்கோலி பவுடர், கலர் பவுடர் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ட்ரெடிஷ்னல் வந்து அங்கே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நார்மல் தரையினாலும் சரி இல்லை மண் தரைனா இன்னும் சூப்பராக இருக்கும். சாணம்லாம் போட்டுட்டு அது மேலே இதை போட்டோன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக தெரியும். ஸோ நானும் இந்த அரிசி மாவெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி சித்தா போட்டிருந்தேன், அதாவது கோலம்லாம் போட்டிருந்தேன். ஆனால் மெயின் வாசல்லையும் உள்ளே மட்டும்தான் போட்டிருந்தேன். ஏன்னா இங்கே ஃப்ளோர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால அரிசி மாவில் போட்டால் கூட அவ்வளோவா தெரியாது. அதனால் இங்கே போடாமல் வெறும் பூ மட்டும், பாதம் வைக்கிற இடத்துல வந்து வெறும் பூ மட்டும் போட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் கோகோனட் சுகர்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் கூட பண்ணியிருந்தேன். அது வந்து பிரசாதமாக சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு. ஒடிசாலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பிட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட தோசையை தான் அவங்க வந்து பிட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி அதோட கீரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மெஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பிட்டா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஜெய் வந்து இட்லி கேட்டனால இட்லி, சாம்பார், சட்னி இந்த தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த பூஜைக்கு வந்து 1 டைம் ஃபுட்டு தான்
தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இனி வந்து சாப்பாடாக சாப்பிட்றது இல்லை, ஆனால் ஃப்ரூட்ஸ் மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அஸ் யூஷுவல் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட செகண்ட் Thursday வீடியோவும் கண்டினியூஸாக போட்டிருக்கேன், பாருங்கள். ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து செகண்ட் Thursday, அதாவது மார்கசி மாதம் ஒடிசா லக்ஷ்மி பூஜையோட செகண்ட் Thursday இன்றைக்கி. நேற்று நைட்டே ரூம்லாம் க்ளீன் பண்ணி அரிசி மாவில் வந்து இந்த மாதிரி சித்தா, அதாவது கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நேற்று வந்து எனக்கு கொரியர் வேறு வந்துருந்துச்சு ஒடிசாலேருந்து. அந்த நெற்கதிர்கள்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொரியர்லாம் வாங்கிட்டு அதோட சேர்ந்து இந்த ரெட் கலர் கிளாத் கூட அனுப்பியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பூஜை வந்து அந்த திங்ஸ்லாம் வச்சு கலசம் வச்சு தான் சாமி கும்பிட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பழைய நெற்கதிர்கள் வந்து நான் வாசல்லையும் இதுலேயும் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் நியூவாக வந்தது. லாஸ்ட் டைம் நான் ஒடிசாலேருந்து வரும்போது ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் மம்மா வந்து இந்த இவ்வளோ பெருசாக வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இது வாசலில் தொங்க விடுறது கூட அது நிற்க மாட்டேங்குது, இருந்தாலும் வச்சாச்சு. இப்போ கலசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் நெல்லெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இந்த உதிரியாக நெல் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சொம்பு வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தீர்த்தம் இல்லை தண்ணி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் கிராமு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மாவேலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நெற்கதிர்களை வந்து கொத்தாக எடுத்து வச்சிடணும். அதுக்கு மேலே வந்து இந்த ரெட் கலர் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி மட்டும்தான் வச்சு பண்ணேன். இந்த வட்டம் வந்து இன்னொரு லக்ஷ்மி வந்த மாதிரி இதையும் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் வச்சேன், ஏன்னா நான் மார்னிங் வந்து குக் பண்ணலை. அப்புறம் பிரசாதத்துக்கு வந்து இந்த மாதிரி அரிசி மாவு தேங்காய்லாம் போட்டு கொலக்கட்டை மாதிரி செஞ்சேன். ஜெய் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மசாலா ஓட்ஸ் சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு வந்து பிரியாணி எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து இஷானின்னு ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்க வீட்டில் செஞ்ச பிரியாணியே இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால நான் எதுவுமே பண்ணலை, ஒரே தான் நைட்டு வந்து வேறு தான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளான்.
விரத டே வந்து லக்ஷ்மி புராணம் சொல்லிட்டு ஒரு 1.5 hours ரெக்கார்டிங் இருக்குது. அது வந்து வீடியோ மாதிரி இருக்குது, இல்லை ஆடியோ கூட இருக்குது. ஸோ அதை வந்து நான் ப்ளே பண்ணி கேட்பாங்க. நானும் அதை ப்ளே பண்ணி கேட்டேன். ஈவன் ஒடிசா தான், ஆனால் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும், அதனால் அதை கேட்டுட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு எப்படிலாம் நம்ம இந்த விரதம் ஃபாலோ பண்ணணும், எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது, எல்லாமே விளக்கமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, ஈவினிங் வந்து தலை விரித்து போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லா டெய்லியும் சொல்கிறது தான், ஆனால் இன்னும் வந்து லக்ஷ்மி புராணத்தில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரெட் அண்ட் ஒயிட், அதாவது ரெட் கலர் பார்டர் இல்லை ஒயிட் கலர் பார்டரில் ரெட் கலர் சாரீ, இந்த மாதிரி சாரீஸ் தான் உடுத்துவாங்க. லாஸ்ட் தேர்ஸ்டேக்கு வந்து சாரீ உடுத்தினேன். இந்த தேர்ஸ்டே வந்து எனக்கு ரெட் ஒயிட் சாரீ இல்லாதனால இந்த மாதிரி ரெட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். இதோட சேர்ந்து இந்த மாதிரி ஹல்தான்னு சொல்லுவாங்க, அதாவது காலில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் வந்து போட்டுக்குவாங்க. இது வந்து நம்ம ஊர்லலாம் பரதநாட்டிய டான்ஸர்லாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதே தான், அது வந்து அவங்க ஊரில் இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு தேர்ஸ்டே அப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது கூட அப்ளை பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இதை அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நார்மலாக பீப்புள் 2-3 தடவை அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு இந்த பாத வெடிப்பு, அதாவது பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. பித்த வெடிப்பா அது பாத வெடிப்பான்னு தெரியல, ஏதோ ஒன்று, அது வந்து வரும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் போட்டதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் ரெமெடியில் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க. எனக்கு வந்து நேச்சுரல் ரெமெடி இருந்துச்சுன்னா அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இட்லி தோசை சாம்பார்லாம் பண்ணி அதை சாமிக்கு படைச்சாச்சு. இந்த மாதிரி என்னோட செகண்ட் தேர்ஸ்டே விரதமும் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த விரதம் வந்து நான் பாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லதாக இருக்குது, ரொம்ப நல்லது நடக்குது. ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கிறனால நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட மதர்லாட்ட கேட்டு கூட நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 Thursday வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.